ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி உருவானது முடிவுக்கு வந்திருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாக்கி, ஒரு இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்பட்டது இந்த திமுக கூட்டணி. திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? தாவேகாவோடு காங்கிரசினுடைய இந்த புதிய பயணம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்குதா? இது முதல்ல புதிய பயணம்னு நான் சொல்ல மாட்டேன். தேர்தலுக்கு முன்பே, வாக்குப்பதிவு தேர்தலுக்கு முன்பே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையணும்னு விரும்பியவர்கள் இரு தரப்புலயும் உண்டு. தாவேகா பக்கமும் உண்டு, காங்கிரஸ் கட்சியில் பலர் விரும்பினார்கள். ஆனா கடைசி நிமிஷத்துல அது மாறி போச்சு. சிலருடைய சுயநல ஆசையினால மேலெடுப்பின் மூலமாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி கண்டினியூ ஆச்சு. அதனால இது புதுசே கிடையாது. எதிர்பார்த்தபடியே நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். இது காங்கிரஸ் கட்சி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய பின்னணியில் அடுத்து விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தாவேகாவுடைய கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் திமுக தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும் இல்லையா? இது அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் பார்த்து? திமுகவை தனிமைப்படுத்த முடியும் அப்படி இல்லை. திமுக ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல கட்டத்துல பல்வேறு விதமான கருத்துக்கள் சொன்னது அவங்களுடைய அவங்க திமுகவில் நீடிப்பதற்கோ அல்லது திமுகவில் உள்ள அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான இல்லாத நிலையை காட்டுது. உதாரணத்துக்கு எங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் வேணும்னு கேட்டிருக்காங்க, கூடுதல் இடங்கள் கேட்டிருக்காங்க. அதெல்லாமே திமுக வழியில நம்ம நீடிப்போமா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை அப்படியே உருவாக்கிடுச்சு. அதனால திமுக தனிமைப்படுத்தப்படும். திமுக எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்குது. அதுதான் நான் பாக்குறேன். இந்த தாவேகா காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த இணைவு என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மாற்றி அமைக்குமா? ஏனென்றால் 2026 தேர்தல் என்பது பொதுவாகவே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான, அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தையே மாற்றுவதற்கான தேர்தல் அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முன்னணி, உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர், அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு புதிய அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு பாக்கி? இது நம்ம புதிய அலைன்ஸ் மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு, பலித்து இருக்கிறது. பல கட்டங்கள்ல முயற்சி செஞ்சாங்க, நடக்கல. இந்த முறை அது நடந்திருக்கிறது, அப்படிதான் பார்க்கணும். ரெண்டாவது, புதிய மாற்றம் வந்திருக்கிறதுனால முதல் முறையாக 60-70 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்கிற நிலை மாறி இன்னொரு கட்சி ஆட்சி பிடித்திருக்கிறது என்பதுதான் அந்த அரசியல் வரலாற்றை பார்க்க வேண்டிய முக்கியமான திருப்பம்னு நினைக்கிறேன். ஆனா திமுக காங்கிரஸ் கட்சி ஒரு ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது இது புதுசே கிடையாது. ஏற்கனவே ஈவிகே இளங்கோவன் தலைமையில் இருந்தபோது கேட்டிருக்காங்க. அப்போ சூழல் அமையல, இப்ப அமையுது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் பட்சத்தில் இது ஒரு பெரிய திருப்பமாகத்தானே உருவாகும். இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது? ஏனென்றால் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலங்களில் இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை என்கிற ஒரு பேச்சு எல்லாம் எழுந்தது. திமுக தமிழ்நாட்டுக்குள் ஆட்சிக்கு வந்த பொழுது திமுக, அதிமுக என்கிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள். கூட்டணி கட்சிகளுக்கான அங்கம் என்பது அமைச்சரவையில் இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டது. தற்பொழுது இந்த கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் எப்படி பாக்குறீங்க பாக்கு? இப்ப நம்ம ஒண்ணு பார்க்கணும். கூட்டணி ஆட்சின்னா எப்படி சொல்றோம்னா முதல்ல கூட்டணி கட்சிகளா களம் இறங்கி தேர்தலை வெற்றி கட்டு ஆட்சி அமைச்சல் ஒண்ணு. ரெண்டாவது, இது போல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்னு பார்க்கணும். மூன்றாவது, மேஜர் கட்சி தாவேகா தான். இன்னமும் அதிகமான இடங்களை பெற்றிருப்பது தாவேகா தான். மிக குறைந்த 10-15 இடங்களுக்கு உண்டான கட்சிகளோட ஆதரவு மட்டும்தான் கேட்கணும். அதனால நம்ம இது கூட்டணி ஆட்சின்னு என்னால சொல்ல முடியாது. இப்ப மத்தியில பாஜக என்ன சொல்லுவோம், கூட்டணி ஆட்சின்னு சொல்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அது இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியே அப்படி அமைஞ்சது. ஆனாலும் பாஜக ஆட்சின்னு சொல்றதுல யதார்த்தமான நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் இது தாவேகா தலைமையிலான ஆட்சின்னு சொல்லலாம். இல்ல, இதை நான் ஏன் கேட்கிறேன்னா, ஒரு கடந்த காலங்களில் 1952ஆம் ஆண்டு தேர்தல் போது போதிய பெரும்பான்மை இல்லாத போதும் கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க செய்த ராஜாஜி பின்னர் ராமசாமி படையாட்சியுடைய உழைப்பாளர் கட்சி, பொதுநல கட்சி போன்ற சிறிய கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை இணைத்து தனது ஆட்சியை
வலுப்படுத்தினார் இல்லையா? ஏறக்குறைய அது மாதிரியான ஒரு சூழல் தானே தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கவில்லை. 108 எம்எல்ஏக்கள் மட்டுமே அவர்களோடு இருக்கிறார்கள் அப்படின்றப்போ ஏறக்குறைய இது 1952 இன்னொரு வருஷன் மாதிரி தானே இருக்குது பாக்கி. எல்லாரும் இந்த 52 பத்தி பேசுறாங்க. அதனுடைய பின்னணியை யாருமே கவனிக்கிறது இல்லை, எந்த ஊடகமும் கவனிக்கிறது இல்லை. 52ல கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய சவாலாக இருந்தது 1, காங்கிரஸ் போதிய பலம் இல்லை 2, 3வது சுயேட்சைகள் ஏராளமான சுயேட்சைகள் வெற்றி பெற்றார்கள். அதனால ஆட்சியை தக்க வைப்பதற்காக நேரு சொல்லி ராஜாஜி தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். இன்னும் சொல்ல போற ராஜாஜி இப்ப களத்திலே இல்லை, அவரை சிஎம் ஆக்கி ஏதாவது இதை சரிப்படுத்தணும், காங்கிரஸ் ஆட்சி நிறுவனங்கிறதுக்காக கையாளப்பட்ட அரசியல் உத்தி தானே தவிர 52 இப்பவும் கணக்கே ஒப்பிடவே முடியாது. அது மிகப்பெரிய தவறு. இப்போ தாவேக அறுதி பெரும்பான்மையில் இருக்கு. இந்த சுயேட்சைகள் யாரும் கிடையாது. எதிர்கட்சியில் இருக்க திமுக உடனே அண்ணா தாவேக ஆதரவு தெளிக்கும் அப்படின்லாம் நம்ப முடியாது. இப்ப இருக்கிற சூழல் ஒரு 10-15 சீட்டுக்கு தான் தேவை. அது யாருக்கிட்டேன்னு கேட்பாங்கன்னா நிச்சயம் சின்ன சின்ன கட்சிகளோட ஆதரவு கேட்பாங்க. அவங்களுக்கு உண்டான தேவைகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஆகையினால இந்த 52 ஒப்பிடுவது போல ஒரு பொருத்தமற்றதா அது ஒரு பொருத்தமற்றதா நான் கருதுறேன். இதுதான் நிலைமை. இன்றுள்ள நிலைமை தாவேகாக்கு பெரும்பான்மை பலத்தை அள்ளி கொடுத்து விட்டார்கள். எப்படி மத்தியில பாஜக மிகப்பெரிய பலம் கொண்ட கட்சி, அதே ஷார்ட் டு மெஜாரிட்டி, பெரும்பான்மைக்கு சிறு குறைவு, அதே நிலை தான் இப்போ தமிழ்நாட்டுல வந்திருக்கு. அப்படிதான் பார்க்கணும், அதுதான் ஒப்பிடணும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாக்கி. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி இதயதுல்லா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இதயதுல்லா தான், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த காங்கிரஸ் உடனான தாவேகா காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்தை?